இங்கிலீஷ் நாலேஜே இல்லை, என்னால் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கனாலே அதுவே ப்ரூஃப் தான் உங்களாலையும் ட்ரேட் பண்ண முடியும்ன்ட்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுனா, நார்மலாக நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நல்லா ஆசைப்பட்றாங்க. ஆனால் இருக்க ஒரு ஃபியர் என்னென்னா, சார் நான் ட்ரேடிங்க்கு வரும்போது எனக்கு இங்கிலீஷ் தெரியணுமா? அதான் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை. என்னென்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ஆன்சர் இப்போ சொல்கிறேன். இங்கிலீஷ் தெரியணுமான அவசியம் கிடையாது. இங்கிலீஷ் கற்றுக்கலாம் தேவை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லியும் முழுசாக தமிழ் பேசுகிறோமா? கண்டிப்பாக கிடையாது. இங்கிலீஷ் வார்த்தையே சேர்த்து தான் பேசணும். அதுக்கு ஒரு ஸ்லாங்கே இருக்குது. என்னென்னா, இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து டங்கிலீஷ்னு வாங்க. அதை தான் நம்ம டெய்லியும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். டீ குடிக்கிறீங்க, டீன்றது இங்கிலீஷ் வார்த்தை தான், காஃபின்றது இங்கிலீஷ் வார்த்தை தான். நம்ம டெய்லியும் இங்கிலீஷ் வார்த்தைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் பை செல்லு. பையினா என்னது? வாங்கிறது. செல்லுனா என்னது? விற்கிறது. இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள். இதனால் இங்கிலீஷ் தெரியணுமா? அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த யூடியூப் வீடியோலாம் போதும் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது சொல்லும் போதே நிறைய பேருக்கு பயம் வந்துடும். என்னன்னா, சார் ரெசிஸ்டன்ஸ் வாயிலே நுழைய மாட்டுது, ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சும்மா சிம்பிளாக புரிஞ்சுங்க. ரெசிஸ்டன்ஸ் தமிழ் வார்த்தை என்னென்னா, ஒரு விஷயத்தை தடுக்கிறது. அதான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை தடுத்தால் அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல நின்றுட்டு திரும்பி வருது. ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து நின்றுட்டு கீழே வருதா, அதை தான் என்ன சொல்கிறாங்க? ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது எந்த இடத்துல திரும்பி மார்க்கெட் கீழே வந்திருக்கோ அதான் உங்களோட ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கற்றுக்கிட்டீங்க. இவ்வளோ தான் ஈஸி மார்க்கெட்டை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? தேவை கிடையாது. இங்கிலீஷ் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக தேவை கிடையாது. நார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் ட்ரேடிங்லேயும் வரும். சரி, ஓகே, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்னென்னா, டெக்னாலஜி பார்த்தாலே நிறைய பேருக்கு பயம். என்னென்னா, மொபைல் யூஸ் பண்ணணும், லேப்டாப் யூஸ் பண்ணணும், ட்ரேடிங் வந்தால் டெக்னாலஜி பற்றிலாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. சிம்பிளாக அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போது 10 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி நம்மளுக்கு நோக்கியா மொபைல்லாம் வந்துச்சு. அப்போயே நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பயந்துட்டு இருந்தாங்க. என்னென்னா, நம்மளாலாம் இந்த மொபைல் யூஸ் பண்ண முடியுமா? கால்லாம் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்ற பயந்துட்டு இருந்த ஆளுங்க இன்றைக்கி எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண நிலைமைக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா, அது கற்றுக்கிறது ஈஸி தான். 2-3 வாட்டி அதில் பழகிட்டாங்கன்னா, அதை பழகி டெக்னாலஜி அப்டேட் ஆகி அவங்களும் அப்டேட் ஆகி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ உங்களால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியும்னா உங்களால் ட்ரேடிங்கும் பண்ண முடியும். கம்பல்சரி பண்ண முடியும். சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இப்போ யூடியூப் வீடியோ, என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, யூடியூப் ஃபஸ்ட்டு மொபைல் ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு யூடியூப் ஆப்புக்குள்ளே வந்து அப்புறமா ட்ரேட் அச்சீவர்ஸ் சர்ச் பண்ணிங்க. இல்லை நார்மலாக ஃபீடில் வந்திருக்கும், கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா, இவ்வளோ நாலேஜ் இருந்தாலே உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். உங்களால் கம்பல்சரி பண்ண முடியும். என்ன பண்ண போகிறீங்க? யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அதில் போய் ட்ரேட் பண்ண போகிறீங்க. யூடியூப் மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஃபார்வர்ட்லாம் வேறு பண்ணுறோம். என்னென்ன மெசேஜ் வருதோ, குட் மார்னிங், குட் நைட் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுறோம். அமேசானில் வந்துட்டு நிறைய டெலிவரிலாம் வாங்குறீங்க. அப்புறமா ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே பண்ணுறோம். இன்றைக்கி ஈஸியாக இருக்குது. நம்ம முன்னாடி கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்ச விஷயங்கள் இன்றைக்கி நம்ம ஈஸியாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களாலையும் ட்ரேடிங்லாம் பண்ண முடியும். ட்ரேடிங் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. டெக்னாலஜி அவ்வளோலாம் தெரியணுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மார்க்கெட் வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அப்படியே ராக்கெட்டை விடுற அளவுக்கு நம்மளுக்கு அறிவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் டே டு டே லைஃப்பில் என்ன இது இருக்கோ அந்த அறிவு இருந்தால் போதும், உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த விஷயம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களால் முடியாதுன்னு கிடையாது. முடியும். டெக்னாலஜிலாம் ஈஸி தான். இங்கிலீஷ்லாம் ரொம்ப தேவைப்படணும்னு அவசியம் கிடையாது. அந்த பயத்தை விட்டு வெளில வாங்க. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா பயம் இருக்குது. நம்மளால் பண்ண முடியுமா? அந்த பயம் வேண்டாம். அந்த பயத்தில் விட்டு வெளில வாங்க. உங்களுக்கு நார்மலாக வந்து எல்லோரும் தமிழில் தான் சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ட்ரேடிங்க்கு வரவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தேவைப்படுது மந்த்லி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் வராங்க. இதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நார்மலாக கால் பண்ணும்போது என்னால் இது பண்ணும் சார் அப்படின்ற சொல்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தேவைப்படுது, எதுக்கு ட்ரேடிங்க்கு வராங்க, அதுவே தெரியாமல் வந்துட்டுருக்காங்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரும்போது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எதுக்கு நம்ம வரும்.
சைட் பிஸ்னஸ்க்காக வரீங்களா இல்லை மெயின் பிஸ்னஸ்க்காக வரீங்க, எந்த ரீசனுக்காக வரீங்க, சரி வந்துட்டீங்க, எவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சா உங்களுக்கு ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், மார்க்கெட் வாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, லட்சே ஒரு டீ ஸ்டால் ஓப்பன் பண்ணணும், இல்லை டீ கடை ஓப்பன் பண்ணணும், இல்லை ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். என்னென்னா இதுக்கு எவ்வளோ செலவு ஆகும், ஒரு பாத்திரம் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும், ஒரு கடை வாடகை எவ்வளோ ஆகும், அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளேயே போகிறோம். அதே மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்ட பிறகு கூட இப்போ நார்மலாக உங்களுக்கு 10,000 நீங்கள் மாதத்துக்கு தேவைப்படுது, இல்லை 30,000 தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும் அந்த விஷயத்துக்கு கால்குலேட் பண்ணணும். இப்போ எப்படின்னா ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா 30,000 சம்பாதிச்சா 30,000 உங்கள் கைக்கு வராது, அதில் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அந்த காய்கறி வாங்கணும், அப்புறமா வந்துட்டு ஆளுங்களுக்கு சம்பளம் தரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு தான் மீதி உங்களுக்கு வர்றது உங்கள் கையில் நிற்கும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் முன்னாடியே. ஓகே, நான் 30,000 சம்பாதிக்கணும்னா எனக்கு 30,000 என் கையில் வரணும்னா நான் இப்போ எவ்வளோ சம்பாதிக்கணும், நீங்கள் 60,000 சம்பாதிக்கணுமா, 70,000 சம்பாதிக்கணுமா, அந்த விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டுக்கு வரணும். உங்கள் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ, உங்களுக்கு மாதம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேடிங்க்கு வரணும். இதுக்கு மட்டும் இல்லை, கடைக்கு உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இது எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நம்ம காசு சம்பாதிக்கணும், அதுக்கான எக்ஸ்பென்ஸ் போயிட்டு தான் மீதி சம்பளம் வருது. சும்மா கார் எடுத்திங்கன்னா, கார் ஒருத்தர் ஓட்டுறாருன்னா காருக்கு ஓட்டும் போது 1000 அவருக்கு தேவைப்படுதுன்னா இன்றைக்கி 1000 தான் சம்பாதிச்சிருக்கேன்னா அந்த 1000 வந்து உங்களுக்கு 500 இல்லை 700 700 கிட்ட வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்லேயே போயிடும், பெட்ரோலுக்கு போயிடும், மெயின்டெனன்ஸுக்கு போயிடும், மீதி 300 தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கான சம்பளம் தான் சம்பாதிக்க முடியும். இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா கூட, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட அதுக்கான பஸ் செலவு இருக்குது, கேப் செலவு இருக்குது, பைக் செலவு இருக்குது, அந்த மாதிரி எல்லா செலவும் இருக்குது, வீட்டு செலவு கூட இருக்குது. வீட்டு செலவெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மீதி வர்றது கையில் நிற்குது. அப்போது நீங்கள் ட்ரேடிங்க்கு வரும்போதும் இந்த செலவெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடிங்க்கு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ட்ரேட் பண்ணும்போது ப்ரோக்கரேஜ் ஒன்று போதுன்னா கூட தெரியல. நிறைய பேர் நார்மலாக வந்துட்டு ஒருத்தர் ட்ரேடிங்க்கு வந்தார், என்னென்னா எதில் ட்ரேட் பண்ணுறோம், எவ்வளோ ப்ரோக்கரேஜ் பிடிக்கிறாங்க, எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்க, எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது தெரியாதனால இப்போ ஒரு 1000 சம்பாதிக்கிறாரு, அதில் வந்து ஒரு 50 ரூபா போயிடுச்சுன்னா அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயோ யாரோ 50 ரூபாய் இந்த பிடிச்சிடுறாங்க, ஐயோ ஏமாத்துறாங்க இந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. டேக்ஸ்ன்றது பிடிக்க தான் செய்வாங்க. அதுக்கு வேணும்னா நான் வீடியோவும் போடுறேன், அது வந்துட்டுருக்கு. என்னென்னா டேக்ஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்க அந்த வீடியோ செப்பரேட்டாக போடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் நம்ம, அதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு தான் என்ன பண்ண முடியும், ட்ரேடிங்க்கு வர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸும் எவ்வளோ ஆகும். ட்ரேடிங்கிறது ஒரு பிஸ்னஸ், ப்ராஃபிட் மட்டும் எதிர்பார்க்க முடியாது, ட்ரேடிங் ஒரு லாஸும் இருக்கும். அதனால் ட்ரேடிங்க்கு வரும்போது உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்கணும். என்னென்னா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இது பிஸ்னஸாக பண்ணுறதுனால நெக்ஸ்ட் எனக்கு ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ்னால் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ட்ரேடிங்க்கு வர முடியும். அதனால் நம்ம ட்ரேடிங்க்கு வந்துட்டோம். இப்போ நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட நம்ம எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காலேஜ்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் வேலைக்கே போகிறோம். சில வேலைக்கு நம்ம டபுள் டிகிரிலாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ட்ரேடிங்க்கு மட்டும் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோன்னா, இன்றைக்கி வந்தால் நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் ட்ரேடிங்கில் ஒர்க் ஆகாது. இதுதான் நிறைய மக்கள் வந்து ஏமாற்றி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் நல்லா கற்றுக்கணும், கற்றுட்ட பிறகு தான் என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதனால் இந்த விஷயம்லாம் கற்று வச்சுக்கணும். இன்கேஸ் இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கற்றுக்கணும், ட்ரேடிங்கில் எப்படி கற்றுக்கணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தான் நம்ம ட்ரேட் ஹெச்எஸில் நம்ம கிளாஸஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸி தான், தமிழில் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இங்கே கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தெலுங்கு இருக்குது, கன்னடா இருக்குது, ஹிந்தி இருக்குது, மலையாளம் இருக்குது, இங்கிலீஷில் கற்றுக்கினாலும் இங்கிலீஷும் இருக்குது. நம்ம நார்மலாக தமிழில் சொல்லி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இந்த 5 லாங்குவேஜும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் உங்கள் மதர் டங்லேயே நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கீழே இருக்க ஸ்க்ரோல் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. கீழே இந்த ஸ்க்ரோல் போதில் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு, இண்டிபெண்டன்ஸ் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நான் முன்னாடி போடுறேன், இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஆன்லைன் ஆஃபர்ஸும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. இப்போ இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நிறைய பழைய ஸ்டூடெண்ட் கூட யோசிப்பீங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இதில் போட முடியல, எனக்கு சின்ன ஷீட்டாக இருக்கிறனால போட முடியல. நீங்கள் நார்மலாக நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ட்ரேட் அச்சீவர்ஸோட ஆப்பும் நம்ம லான்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷில் இருக்குது. வர நாளில் வந்து தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி இந்த லாங்குவேஜில் எல்லாமே வந்துட்டு இருக்கு. உங்கள் மதர் லாங்குவேஜ்லையும் வருது, அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, அதே மாதிரி iOSலேயும் இருக்குது.
ஆப்பிளில் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 699. உங்களுக்கு இதில் வந்து எப்படி இன்ஸ்டியூஷன் அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் பண்ணுறாங்க, நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் எப்படி ஹண்ட் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கும். இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆஃபர்ஸ் கூட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட இந்தியா இண்டிபெண்டன்ஸ் 75th இண்டிபெண்டன்ஸ்க்காக ஏர்லி பேர்ட் ஆஃபரும் கொடுத்துருக்கும். அது கூட சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிட்டே இருக்குது. நீங்களும் சீக்கிரமாக வந்து அந்த இது பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் எல்லோரும் ஹாப்பி தான். சரி, ஓகே, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கியாச்சு. நம்ம இன்ஸ்டியூஷன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோமா? இன்னும் லாஸ் ஆகிட்டு தானே இருக்கும். அந்த மெத்தட்ஸ்க்கான இது கூட இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆப் எல்லாமே இருக்குது. வேணாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கோர்சஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரைட், எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கான வீடியோ தான், ஆனால் எல்லோரும் எதிர்பார்க்குற வீடியோ. என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, கோல்டு வாங்குற மாதிரி நீங்கள் ஷேர்ஸும் வாங்கி வச்சுக்கலாம். ஷேர்ஸும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். எல்லாம் கற்றுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.